தமிழ்நாட்டு மக்களே, நான் சொல்கிற விஷயத்த மட்டும் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த தலைவர்கள் வந்தாலும் சரி, இந்த 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷம் இந்த நான் சொல்கிற மாதிரி ஆட்சி நடத்தி பார்க்க சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். தமிழ்நாடு எப்படி தலைகீழாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். அரசு பள்ளிகளில் எடுத்துக்கிறேன். அரசு பள்ளிகளில் 1வது படிக்கிற பிள்ளைகிட்ட மாதம் 50 ரூபா வாங்குங்க. அதுலேருந்து ஆரம்பித்து 12வது படிக்கிற பிள்ளைங்க மாதம் 500 கூட வாங்கிக்கோங்க. தரமான கல்வியை கொடுங்க, தரமான வகுப்பறையை கொடுங்க, தரமான கழிவறையை கொடுங்க அரசு ஆஸ்பத்திரியில். அது ஃப்ரீயெல்லாம் வேண்டாம், ஓகேங்களா? அடுத்தது அரசு மருத்துவமனை எடுத்துக்கிறேன். 50 ரூபாய்க்கு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, அதை 5 ரூபாய் மாற்ற சொல்லுங்கள். சிடி ஸ்கேன் 500 ரூபா வாங்குறாங்க, அதை 50 ரூபாய் மாற்ற சொல்லுங்கள். அடுத்தது 30 டாக்டர் வேலை செய்கிற இடத்துல 60 டாக்டராக மாற்றுங்க. 100 செவிலியர் வேலை செய்கிற இடத்துல 200 செவிலியராக மாற்றுங்க. அரசு அதிகபட்சம் ஹார்ட் ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி 2000 3000 கூட காசு வாங்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசு மருத்துவமனையில். இந்த 2 விஷயத்தையும் சிறப்பாக பண்ணால் சூப்பராக இருக்கும். அடுத்தது, பெண்களை பாலியல் பண்ணுறவனை தூக்கு தண்டனைலாம் கொடுக்க வேண்டாம். அவனோட பேர்பாட்ஸ் சுவாச குழாயை மட்டும் விட்டுட்டு பேர்பாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. வறுமைக்கு திருடுறவனை கூட மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் சொகுசாக வாழணும்னு திருடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. கொலை பண்ணுறவனை ஏதோ ஒரு சூழ்நிலை தன்னை காத்துக்கிறதுக்காக கொலை பண்ணுறவனை கூட மன்னிச்சு விட்டுருங்க. ஆனால் கொலையாக்காக சுற்றுறவனை மன்னிச்சே விடாதீங்க. ரவுடிசமும் குறைஞ்சிரும். அடுத்தது, கார்ப்பரேட் கம்பெனிக்கு லாபத்தை மட்டும் 70% கவர்மெண்ட்டு வாங்கணும், 30% அந்த முதலாளி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்களேன், தமிழ்நாடு எத்தனை சதுர கிலோமீட்டர் இருந்தாலும் கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துருங்க. எத்தனை சதுர கிலோமீட்டர் இருந்தாலும் தமிழ்நாட்டை போலீஸ் கூட 500 போலீஸ் இருக்கிற இடத்துல 1000 போலீஸை கூட மாற்றிக்குங்க எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமாக இந்த மாதிரி சொல்கிறத செஞ்சிங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசாங்க ஊழியர் கண்டிப்பாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் எதுவுமே ஃப்ரீ வேண்டாங்கமே நமக்கு. மின்சாரம் ஃப்ரீயாக வேண்டாம், எதுவுமே ஃப்ரீயாக வேண்டாம். முதியோர் பணம் ஃப்ரீயாக வேண்டாம், விதவைக்கு பணம் வேண்டாம். தாலி கட்டுறப்ப 20,000 30,000 பெண்களுக்கு கொடுக்குறாங்க, அது கூட வேண்டாம். இலவசமே வேண்டாம். வீட்டுக்கு ஒருத்தவங்களை அரசு அதிகாரியாக மாற்றுங்க. அவன் என்ன படிச்சிருக்கானோ ஏது படிச்சிருக்கானுன்னுட்டு. அடுத்தது, இந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு வந்துட்டால் கண்டிப்பாக தமிழ்நாடு செம்மையாக தலைகீழ மாறிடும். நான் சொன்ன விஷயங்கள்லாம். ஏன்னா கோயிலில் போய் புண்ணியத்தை நம்ம சாமி கும்பிட்ற புண்ணியத்தை சாப்பாடு அன்னதானம்னு போட்டு தொழிலதிபர்கள் அந்த புண்ணியத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிம் கார்டை ஃப்ரீன்னு கொடுத்துட்டு கோடிக்கணக்கான காசை அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மனிதனுக்கு தேவையான 3 வேளை சோறும் வாழ்க்கைக்கு தேவையான சிம் கார்டு தான் தேவை. இதே இவங்க காசாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி மக்கள் இது பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி நீங்கள் ஆட்சியை நடத்தி பாருங்கள். இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். யாருமே சோசியல் மீடியாவில் தப்பாலாம் பேச மாட்டாங்க, எதையுமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மாற்றுங்க. ஒரு சின்ன சந்தாக இருந்தாலும் அந்த ரோட்டில் நல்ல ரோடு வசதியை கொடுத்துருங்க. ஓகேங்களா? வேறு எதுவுமே ஃப்ரீ வேண்டாங்க. கிரைண்டரு, மிக்சி எதுவுமே ஃப்ரீ வேண்டாம். இது எல்லாத்துக்கும் காசு வாங்கிக்கோங்க. நான் சொன்ன விஷயத்த மட்டும் செஞ்சால் கண்டிப்பாக தமிழ்நாடு சூப்பராக இருக்கும். மக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். அதுக்கு விட்டு பின்னாடியே அவங்கள போய் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன், தலைவர்கள்லாம் இப்படி தான் நம்மளை ஏமாற்றுவாங்க. புரியுதுங்களா? குடுகுடுப்புக்காரன் மாயாஜாலம் காட்டுற மாதிரி மக்களை மாயாஜாலம் காட்டிகிட்டு இருக்காங்க அரசியல்வாதிங்க. அதையும் நம்ம மனிதர்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஓகேவா? வெறும் கையை வீசிட்டு வா சுதந்திரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தி எந்த ஆயுதமும் இல்லாமல் வெள்ளைக்காரன்ட்ட அவ்வளோ பீரங்கி குண்டு அடி உதையெல்லாம் வாங்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த வரலாற்றுலலாம் வாழ்ந்த தமிழர்கள் தானே நம்ம. அகிம்சையாக வாழ கற்றுக்க முடியாது நம்மளால். இந்த மாதிரி இதில் ஏதாவது தப்பு இருந்தால் ஓகேங்களா? தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் என்னன்னு பாருங்கள். ஓகேங்களா?